ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. வாஸ்து முறைகளை முறையாக பின்பற்றி சரியான திசையில் பீரோவை வைக்கும்போது பணம் மற்றும் நகை அதிகரிக்கும் என்பது நம்பிக்கையாக உள்ளது. அந்த வகையில் பீரோவை எந்த திசையில் வைக்கலாம்? பீரோவில் வைக்கக்கூடாத பொருட்கள் என்னென்ன? பீரோவில் பணம் சேர பரிகாரம் ஏதாவது உள்ளதா? வாஸ்து முறைப்படி 8 திசைகள் இருந்தாலும் பீரோவை வைப்பதற்கான சரியான திசை தென்மேற்கு ஆகும். தென்மேற்கு திசையில் பீரோ இருப்பதால் நேர்மறை ஆற்றல் அதிகரித்து வீட்டில் செல்வ செழிப்பு உண்டாகும். பீரோவுக்குள் வைக்கும் பணப்பெட்டி அல்லது நகைப்பெட்டியை எந்த திசையிலும் வைக்கலாம், ஆனால் தெற்கு திசையில் மட்டும் வைக்கக்கூடாது. அதேபோல முடிந்தவரை குபேரனுக்கு உரிய திசையான வடக்கு திசையை பார்த்து வைப்பது மிகவும் நல்லது என்பார்கள். பீரோவில் என்னென்ன பொருட்களை வைக்க வேண்டும், எதை எதை வைக்கக்கூடாது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் நீண்ட காலம் பயன்படுத்தாமல் சேதமடைந்து அதில் முற்றிலுமே பயன்படுத்தாமல் வீணாகி கிடக்கும் பொருட்களை உடனே அப்புறப்படுத்த வேண்டும். இந்த பொருட்கள் பீரோவில் இருந்தால் எதிர்மறை ஆற்றலை அதிகமாக்கி விடுமாம். அதேபோன்று துவைக்காத துணிகளையும் வியர்வை வாசனையுள்ள துணிகளையும் பீரோவில் வைக்கக்கூடாது. அதுவும் வீட்டில் எதிர்மறை அதிர்வுகளை உண்டாக்கும். கூர்மையான பொருட்கள், குறிப்பாக கத்திரிக்கோல், அரிவாள், கத்தி போன்ற ஆயுதங்கள் வீட்டு பீரோவில் வைக்கக்கூடாது. உடைந்த பொருட்களை வைக்கக்கூடாது. அதிலும் உடைந்த கண்ணாடி பொருட்கள் வைக்கவே கூடாது. சீப்புகளை பீரோவில் வைக்கக்கூடாது. முக்கியமாக தலைமுடியை சரி செய்ய உதவும் சீப்பை வைக்கக்கூடாது. பண வரவு பீரோவில் தங்கு தடையின்றி கிடைக்க பச்சை கற்பூரத்தை ஒரு சிறிய துணியில் வைத்து கட்டி பீரோவில் வைக்கலாம். அல்லது பச்சை கற்பூரத்தை வெள்ளிக்கிழமைகளில் தண்ணீரில் கலந்து வீட்டில் தெளித்து வருவதாலும் வீட்டிலுள்ள எதிர்மறை அதிர்வுகளை போக்கலாம். பச்சரிசி, வெள்ளை கொண்டைக்கடலை, துவரம்பருப்பு இந்த மூன்றையும் ஒவ்வொரு கைப்பிடி எடுத்து பூஜை அறையில் வைத்து நைவேத்தியம் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். பின்னர் ஒரு பச்சை நிற துணியில் இந்த தானியங்களை சேர்த்து சிறிய மூட்டையாக கட்டி கொள்ள வேண்டும். இந்த முடிச்சினை பீரோவில் வைத்துவிட்டால் போதும். வாரம் வீட்டிற்கு சாம்பிராணி காட்டி வர வேண்டும். 3 மாதம் கழித்து இந்த மூட்டையிலுள்ள தானியங்களை ஓடும் நீரில் அல்லது கால்படாத இடத்தில் போட்டுவிட்டு பிறகு இன்னொரு துணியில் இந்த தானியங்களை கலந்து எடுத்து பீரோவில் அதே இடத்தில் வைத்து வழிபட்டு வர வேண்டும். இப்படி செய்து வருவதால் கடன் தொல்லை, நிதி நெருக்கடி, நீலப்பிரச்சனை அனைத்தும் தீரும். அதேபோன்று ஒரு வெந்தயம், பச்சை பயிறு, பச்சை கற்பூரம் இந்த மூன்றையும் கலந்து பூஜை அறையில் வைத்து மனதார பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். பிறகு இந்த மூன்றையும் நல்ல நேரம் பார்த்து பீரோவில் பணம் வைக்கும் இடத்தில் அல்லது பணப்பெட்டி, நகை பெட்டியில் தூவி விட வேண்டும். 3 வாரம் கழித்து இந்த பொருட்களையும் கால்படாத இடத்தில் போட்டுவிட்டு மீண்டும் அதேபோன்று 3 பொருட்களை கலந்து வைக்க வேண்டும். இதனாலும் பணம் தங்கு தடையின்றி வந்து சேரும் என்பது நம்பிக்கையாகும். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய